நல்ல வாய்ப்புக்காக அன்பான போதையாருக்கும் மற்றும் சபையார் செயல் பொருள் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் மனமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்சி ஊழியர்களை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக ஸ்கிரிப்சர் ஊழியர்கள் சார்பாக பிபிஎஸ் ஊழியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் நம்ம ஆண்டவரை தொழுக இருக்கிறோம், ஆண்டவர் நாம் துதிக்க இருக்கிறோம். நாம் சற்றே நேரம் ஆண்டவர் துதித்த பிறகு அவருடைய வார்த்தையை நம்ம கேட்க இருக்கிறோம். இப்பொழுதும் நாம் எழுந்து நின்று ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முடிந்தவர்கள் எழுந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தவர்கள் நாம் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாள் கர்த்தருடைய நாள். இந்த நாளிலே நாம் ஆண்டவரை பணிந்து குனிந்து அவரை ஆராதிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கண்கள் மூடி சற்று நேரம் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த அருமையான ஒரு நாளிலே, மனமகிழ்ச்சியான நாளிலே அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்ததற்காக நாம் அவருக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் இருப்போம். சங்கீதம் 34 1ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அவரை குறிக்கும் துதியை தேவன் நம் நாவில் தந்திருக்கிறார். நமக்கு நல்ல ஜீவனையும் பலனையும் கிருபையும் தந்திருக்கிறார். நமக்கு பலன் சுகம் தந்த தேவனை சற்று நேரம் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிப்போமா? இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று தேவன் நம்மை அவரை துதிக்கவும்
அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவே நம்மை ஏற்படுத்தியிருக்கிறாரே. அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போதெல்லாம் அவர் நம்மிடத்திலே வந்து நம்மை ஆஸ்வதிக்கிறார். என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆஸ்வதிப்பேன் என்று அவருடைய வார்த்தை சொல்கிறது. அவரை துதிக்கும் போதெல்லாம், உயர்த்தும் போதெல்லாம், அவர் நாமத்தை மையப்படுத்தும் போதெல்லாம் தேவன் நம்மத்தில் இறங்கி வருகிறார். அவருடைய பிரசன்னம் நம்மத்திலே இறங்கி வருகிறது. நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 115:12 கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம நினைத்திருக்கிற ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்திருக்கிற தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போமா? நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது என்று அவருடைய வார்த்தை சொல்கிறது. நம்ம நினைத்தவரை நாம் நினைப்போம், நம்ம நினைத்தவரை நாம் துதிப்போம், நம்மை உயர்த்தினவரை நாம் துதிப்போம், நம்மை காத்தவரை நாம் துதிப்போம். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் இல்லாவிட்டால் நம் வாழ்வு ஒன்றுமில்லை, அவர் இல்லாவிட்டால் நம் வாழ்வு ஒன்றுமில்லை, அவர் கிருபை இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமில்லை. நம்முடைய ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போமா? நம்முடைய ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்த்த போர்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் வெட்கப்பட்டு போகும் என்று அவர்கள் வார்த்தை சொன்னார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம். நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறார், நம் தலையை உயர்த்துகிறவரா இருக்கிறார், நம்மை காக்கிறவரும் நம்மை காண்கிறவரும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்ப்போமா? அவர் கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை நிறைத்து ஆசீர்வதித்ததே, அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டதே, அவர் கிருபை நமக்கு ஒவ்வொரு நாளும் போதுமானதாக இருந்ததே, அவருடைய கிருபை நம்மை நடத்தி வந்ததே. அவர் கிருபைக்காக, நன்மைக்காக, ஈவுக்காக நன்றி செலுத்துவோமா? இந்த ஆராதனையிலே நாம் அவர் செய்த நன்மைகளை, நம்முடைய தேவன் செய்த பெரிய காரியங்களை நினைவு கூறுவதும் போற்றுவதுமே அவர் விரும்புகிறார், போற்றுவதுமே அவர் விரும்புகிறார். இந்த ஆராதனை நாம் அவரை நோக்கி பார்க்கிறோம். நம்மை ஜீவபலியால் ஒப்பு கொடுத்து அவரை ஆராதிப்பதே புத்தியுள்ள ஆராதனை. நம்மை ஜீவபலியாய் நம்மை அவர் பாதத்தில் தந்து அர்ப்பணித்து, ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளும், என் துதியை ஏற்றுக்கொள்ளும் என்று அர்ப்பணிப்பதே புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். அவரை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி பார்ப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம், அவரை உயர்த்துவோம். நம்முடைய தேவன் எவ்வளவு அன்பா இந்த வருடத்தின் 3 மாதங்கள் கடந்து இந்த 4ஆவது மாதத்திலே நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நம்மை தூக்கி சுமந்து பாதுகாத்தாரே, நடத்தினாரே. நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோமா? நாமத்திற்கு மகிமை எடுப்போமா, துதியை எடுப்போமா? அவர் எத்தனை எத்தனை கிருபையை தந்து நம்மை நடத்தினார். நாம் உண்மையற்றவராய் இருந்தாலும் தேவன் உண்மையுள்ளவராக இருந்து நமக்கு எல்லா நன்மையும் செய்தாரே. ஸ்தோத்திரிப்போமா? இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால்
ஆராதனையை விரும்புகிற தேவன், ஆராதனையில் பிரியப்படுகிற ஆண்டவர், உங்களுடைய துதிகளை விரும்புகிற தேவன், இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிற கர்த்தர், தூயாதி தூய உங்களுடைய துதியை விரும்புகிறவரா நம்மத்திலே அவர் வாசமா இருக்கிறார். இந்த துதிகள் அவர் நாமத்திற்கு பிரியமா இருக்கும்படியாக நம்ம அர்ப்பணிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி உள்ள உள்ளத்தோடு தேவன் நம்முடைய நன்றி விரும்புகிறார், பலிகளை விரும்புகிறார். இதோ கொம்பும் விழிகளுள்ள காலைகளின் பலிகளை பார்க்கிறோம். கொம்பும் விழிகளுள்ள காலைகளின் பலிகளை பார்க்கிறோம். உங்களின் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை விரும்புகிறார். உங்களுடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை விரும்புகிற ஆண்டவர் உங்கள் பக்கத்திலே கூட. ஆண்டவரே, என்னை இதுவரைக்கும் நடத்தினீங்களே ராஜா, என்னை பாதுகாத்தீங்களே அப்பா, எனக்கு நல்ல பலனையும் சுகத்தையும் தந்தீங்களே. ஆண்டவரே, நாங்கள் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் தேவனே உண்மையுள்ளவராக இருந்து எங்களை நடத்தினீரே. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல தேவனே எங்களை சுமந்தீரே. நன்றி ராஜா. இதோ எங்கள் பாவத்திற்காய் உம்முடைய ரத்தம் முழுவதும் சிந்தி எங்களை ரட்சித்தீரே, எங்களை நீதிமானாக்கினீரே. எங்களை நீதிமானாக்கினீரே. உயர்த்துவோம். அவர் உயர்த்தப்பட்ட தேவன், உங்களுக்காய் எனக்காய் சிலுவையில் உயர்த்தப்பட்ட ஆண்டவர் உங்களுடைய துதிகளை விரும்புகிறார், உயர்த்தப்பட விரும்புகிறார். உதடுகளினாலே உள்ளத்தினாலே அவரை உயர்த்துவோம். உங்களுடைய உதடுகளினாலே உள்ளத்தினாலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த நன்மைக்கு நான் பாத்திரம் அல்ல. ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த நன்மைக்கு நான் எவ்வளவு வேணும் பாத்திரம் அல்ல ராஜா. இதோ நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சகீதக்காரன் சாமி சொன்னது போல இது ஒரு ரட்சிப்பின் பாத்திரமாகிய எங்களை அர்ப்பணித்து தொழுகிறோம், துதிக்கிறோம், உயர்த்துகிறோம் ராஜா. இந்த அருமையான நாளிலே எங்களை உடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். தேவரே, எங்கத்திலே கடவுள், எங்கத்திலே நீர் பிரசன்னராயிருந்து உடைய வார்த்தையும் மன்னாவை எங்களுக்கு தாங்க எங்களை ஆசீர்வாதத்தோடு வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எனக்கு நல்ல பிதாவே. நாம் அமர்வோம். இந்த மனமகிழ்ச்சியான ஒரு நாளில் உங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஸ்கிரிப்சரின் ஊழியர்களை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே எஸ்யூ ஊழியராக உங்கள் மத்தியில் இருப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 25 ஆண்டுகள் கிட்ட 2001ஆம் ஆண்டிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கடந்து வந்து இந்த ஊழியத்திலே கலர் செயலராய் அன்பான ஐயா பகிர்ந்து கொண்டது போல கலர் செயலராக ஃபீல்ட் செக்ரட்டரியாக உயர்த்தப்பட ஆண்டவர் உதவி செய்தார். என்னுடைய ஒரு பகுதியில் ஊழியத்தை அண்ணன் தாமஸ் நாளைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க ஃபீல்ட் செக்ரட்டரியாக இருந்து இப்போ ஸ்கிரிப்சர் யூனியன் இந்தியா ஐநாவரத்துக்கு அவங்க சர்ச் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட் அங்கே உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அதற்கான நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எஸ்சி ஊழியங்கள் சிறப்பாய் நீங்கள் நேர்த்தியாக இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்துடைய நோக்கம் திருச்சபையோடு இணைந்து சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதோடு மட்டுமல்லாமல் அன்பான பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் மற்றும் குடும்பங்கள் ஆண்டவரோடு நெருங்கிய உறவிலே ஜபத்தின் மூலமாக, வேத வாசிப்பின் மூலமாக அவர்கள் தேவனோடு நெருங்கிய உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இந்த ஊழியத்துடைய நோக்கம். அதன் மூலமாக திருச்சபைக்கு அவர்கள் புரோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக விளங்க வேண்டும், திருச்சபைக்கு தூண்களாக விளங்க வேண்டும் என்பது இந்த ஊழியத்துடைய நோக்கமாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே பெரியவர்களுக்கு என்று ஒவ்வொரு ஆண்டும் தியான புத்தகங்களை நாங்கள் வெளியிடுகின்றோம். பெரியவர்களுக்கு என்று தின தியானம், வேதத்தை முறையாக வாசித்து தியானிப்பதற்கு மிகவும் ஒரு பிரயோஜனமான தியான நூல். 5 வருடம் நீங்கள் இதை தியானிக்கும் போது முழு வேதாகமத்தை தியானித்து முடிக்கும்படியாக இந்த வேத தியான நூல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பெரியவர்களுக்கு பிரயோஜனமான தியான நூல். இதை
பிஷப்மார்கள் மற்றும் அநேக ஆயர்மார்கள் இதை எழுதியிருக்கிறாங்க. ஒரு 3 குறிப்புகள் அடங்கிய ஒரு சிறிய தியானம். இதை நீங்கள் எங்கேயாவது பிரசங்கத்துக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா இந்த குறிப்புகளை கொண்டு நீங்கள் பிரசங்கிப்பதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கின்ற ஒரு தியான நூலாக இருக்கிறது. பிறர்களுக்கு மாத்திரமல்ல, வாலிப பிள்ளைகளுக்கும் ஏற்றாற் போல வல்லமொழியில் என்று சொல்லி வேத ஆளுமைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கர்களை குறித்து, அரசர்களை குறித்து, இன்னும் மற்ற வேதத்தில் சொல்லப்படுகிற ஆளுமை குறித்து அநேகமாக அவர்களுக்கு பிரயோஜனமாக, வாலிப பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இந்த தியான நூல் வாலிப பிள்ளைகளுக்கு அமைந்திருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்வில் வளர்வதற்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு தியான நூல். 13 வயதிலிருந்து 17 வயதுப்பட்ட பிள்ளைகளுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கும் அவனுடைய வார்த்தை தேவை. அவர்களுக்கு ஏற்றாற் போல ஸ்கிரிப்சரின் ஊழியங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு என்று தியான நூலை வடிவமைத்திருக்கிறோம். 8 வயதிலிருந்து 12 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு என் தேவன் நானும். ஸோ அவர்களுக்கு ஏற்றாற் போல கலர்ஃபுல்லாக கலரிங், அப்புறம் சின்ன சின்ன ஃபில் இன் தி பிளாங்க்ஸ், அப்புறம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், அப்புறம் மனப்பாட வசனம், குட்டி மனப்பாட வசனம் என்று சொல்லி குட்டி பிள்ளைகளுக்கு ஆண்டு வார்த்தையை அவர்களுக்கு ஏற்றாற் போல இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. 3ஆம் வகுப்பிலிருந்து 7ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு பிரயோஜனமான ஒரு தியான நூல் குட்டி பிள்ளைகள். ஸோ பிள்ளைகள் ஆண்டு வார்த்தையில் வளர்வதற்கு நீங்கள் உற்சாகப்படுத்தும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஊழியர்கள் சிறப்பாக பள்ளிகளிலே நாங்கள் 1 வார நாட்கள் செய்கின்றோம். பள்ளிகளிலே திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவர்களுக்கு நம்ம அசம்பிளி டைமில் பாடல்கள் மூலமாக, குறுநாடகங்கள் மூலமாக மற்றும் மதிய நேரங்களிலே பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கின்ற நேரமாக இந்த ஊழியர்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த விடுமுறை நாட்களிலே விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியர்களை அநேக திருச்சபைகளிலே எங்களுக்கு இந்த ஊழியத்தை தந்திருக்கிறதுக்கான விஷயமாக ECI பேராயம் மூலமாக எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்க நல்ல வாய்ப்புகளுக்கான செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலே கிட்டத்தட்ட 6 திருச்சபைகளிலே இந்த ஊழியத்தை ECI பேராயத்தில், ECI சர்ச்சில் மற்றும் கிட்டத்தட்ட 40 இடங்களிலே SC ஊழியர்கள் VPS பணிகளை செய்து கொண்டிருப்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கு உங்களுடைய உற்சாகமான ஊக்கமான ஜெபம் எங்களுக்கு தேவை. நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஊழியங்கள் சிறப்பாக நடைபெற ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவர் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கண்களை மூடி நாம் ஆண்டவருக்கு பார்க்கிறோம். நல்ல ஆண்டவரே, நன்மையான மனமகிழ்ச்சியான காலவெளிக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா ஆண்டவரே, இந்த நாளிலும் நம்ம நோக்கி பார்க்கிறோம். தேவரே, நீர் பேசுகிறோம். என்னுடைய சத்தம் வல்லதுள்ளது என்று மாற்றி சொல்லுங்கள். கர்த்தருடைய சத்தம் காடுகளை வெளியாக்கும். கர்த்தருடைய சத்தம் கேது மரங்களை முறிக்கும். கர்த்தருடைய சத்தம் அது வல்லமுள்ளது. ராஜா ஆண்டவரே, நம்முடைய வல்லமுள்ள சத்தத்தினாலே நீர் எங்கள் உள்ளத்திலே தொனிக்க முடியாது. நம்முடைய வார்த்தையை கொண்டு இதோடு பேச முடியாது. நம்ம நோக்கி பார்க்கிறோம். எங்களை உங்களுடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையினாலே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்று நல்ல பிதாவே. எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1 to 5 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. போதும். இந்த ஆண்டிலும் ECI பேராயத்தின் மூலமாக நமக்கு ஒரு அருமையான VPS தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு VPS தலைப்பு அன்பான போதகர் சொன்னது போல யோசேப்புடன் கர்த்தர் இருந்தார். யோசேப்புடன் கர்த்தர் இருந்தார். God was with Joseph. ஒரு அருமையான தலைப்பு. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அருமையான தலைப்புகள் மூலமாக சிறு பிள்ளைகள் மத்தியிலே அன்பான ECI ஊழியர்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்க நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலும்
நல்ல ஒரு தலைப்பை தந்திருக்கிறாங்க. அதோடு சேர்ந்து ஒவ்வொரு நாளும் 7 நாட்களுக்கு ஒரு 7 தலைப்புகளையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் நாள் கனவு காணு, 2வது நாள் குழியை சந்தி, 3வது நாள் உறுதியாய் நில், 4வது நாள் காத்திரு, 5வது நாள் உயர்வு, 6வது நாள் மன்னித்து மற, 7வது நாள் வெற்றி விழா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளே யோசேப்பின் வரலாற்றை, யோசேப்புடைய வாழ்க்கையை குறித்து சிறு பிள்ளைகளுக்கும் வாலிபர் பிள்ளைகளுக்கும் மிகவும் நேர்த்தியாக வேத வசனங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் மிஷனருடைய வரலாற்றையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மிஷனருடைய வாழ்க்கையை குறித்து பிள்ளைகளுக்கு போதிக்கிற ஒரு அருமையான தலைப்புகள் அடங்கிய இந்த ஆண்டு பிபிஎஸ் தலைப்பு யோசேப்புடன் கர்த்தர். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யோசேப்புடன் மாத்திரம் அவர் இருக்கவில்லை, அவர் யார் கூடவும் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, இருக்கிறாரா? ஆமென். நம்மோடு இருக்க விரும்புகிற ஆண்டவர். இந்த உலகத்தில் முதலாவது படைத்த மனிதன் யார்? ஆதாம் ஏவாள். அவர் உருவாக்கி விட்டு அப்படியே இருக்கவில்லை. ஆதாம் ஏவாளை உருவாக்கி அவர் போயில்லை. ஒவ்வொரு நாளும் ஆதாம் ஏவாளோடு உலாவினார், பேசினார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்கிறோம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். தேவன் அவர்களோடு தான் படைத்த முதலாவது மனிதனோடு இருக்க விரும்பினார். ஆனால் அவர்களோ என்ன பண்ணாங்க? ஒளிந்து கொண்டார்கள். தேவனை விட்டு விலகி, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி ஒளிந்து கொண்டார்கள். ஏன் ஒளிந்துட்டாங்க? என்ன செஞ்சதுனால ஒளிந்துட்டாங்க? உங்க வீட்டில் கூட ஏதாவது குட்டி பிள்ளைங்க தப்பு செஞ்சுன்னா என்ன பண்ணுவாங்க? தைரியமா வருவாங்க. எங்க போய் என்ன பண்ணுவாங்க? ஒளிஞ்சுப்பாங்க. கேட்டா, மம்மி நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன், டாடி இந்த தப்பு செஞ்சுட்டேன். அவங்களும் அப்படிதான் சின்ன பிள்ளைங்க மாதிரி ஒழிஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டவர் அவரோடு பேச விரும்பினார், அவரோடு இருக்க விரும்பினார். அவர்களோ ஒளிந்து கொண்டார்கள். பாவத்தின் நிமித்தம் ஒளிந்து கொண்டார்கள். ஆண்டவர் நம்மோடு இருக்க விரும்புகிற ஆண்டவர், நம்மோடு உலாவ விரும்புகிற ஆண்டவர், பேச விரும்புகிற ஆண்டவர், நம்மோடு உறவு வைத்துக் கொள்ள விரும்புகிற ஆண்டவர். அவர் அப்படிதான் நம்ம இருக்க விரும்புகிறார். நாமும் அவரோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், பேச விரும்புகிறார். அவரோடு நாம் நெருங்கிய உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் விரும்புகிறார். யோசேப்போடும் அப்படிதான் இருந்தார். யோசேப்புடைய வரலாறு யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் சிறு வயதிலிருந்தே தேவனை அறிகிற அளவில் வளர்க்கப்பட்டான். யாக்கோபு மூலமாக தேவனை அறியும் அறிவிலே வளர்க்கப்பட்டான். அவனுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க அந்த சகோதரர். என்ன பேர்? வாசிங்க 37, ஆதியாகமம் 37:19 வசனம். யார் வருகிறார்? யோசேப்புக்கு என்ன பேரு? ட்ரீமர், சொப்பனக்காரன், கனவு காண்கிறவன். அவனுடைய வாழ்க்கை அப்படிதான் ஆரம்பிக்கிறது. யாக்கோபு அவன் மேல் பிரியமா இருந்தான். அவனுக்கு ஒரு பட்சமா இருந்து அவனுக்கு அங்கீகெல்லாம் செய்து கொடுத்தான். ரொம்ப அதிகமா நேசித்தான். ஏனென்றால் மற்ற பிள்ளைகள் என்ன பண்ணல? கீழ்ப்படியவில்லை. யாருக்கு தான் கீழ்ப்படித்தான். அதனால அதிகமா நேசித்தாங்க. ஆனால் அவருடைய சகோதரர்களோ அதிகமா பகைத்தார்கள். 37, அதே 34ஆம் வசனம். அவருடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். தகப்பன் யாக்கோபு அதிகமா நேசித்ததினால் பகைத்தார்கள். அடுத்து இன்னொரு காரியத்துக்காக பகைத்தாங்க. எதுக்காகனா அவன் கண்ட சொப்பனத்தின் நிமித்தம் இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். அடுத்த வசனம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரனுக்கு அறிவித்தான். அதை நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இன்னும் அதிகமாய் அவனுடைய சொப்பனத்தின் நிமித்தம் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் சொப்பனத்தை வைத்துதான், அவன் கண்ட கனவை வைத்துதான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஆனா அது அவங்க சகோதரருக்கு பிடிக்கவில்லை. என்ன செய்தார்கள்? சகோதரர்கள் என்ன செய்தாங்க? நேசித்தாங்களா?
நம்ம பகைத்தார்கள். இந்த பகையின் உச்சம் எங்கன்னா ஆதியாகமம் 37:28 அவனை உயிரோடு குடியில போட்டாங்க. வாசிக்கும். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். அவனை குழியில் தள்ளி போட்டார்கள். யோசேப்போட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா அவனோட வாழ்நாட்கள் அதிகமாக உபத்திரங்களிலே இருக்குது, சோதனைகளே இருக்குது. நாம் வாசிக்க கேட்ட 39ஆம் சங்கீதத்தில் 39ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 39:1 யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். அவனுடைய போத்திபாரிடத்துல கொண்டு போகப்பட்டான். போத்திபார் வீட்டிலே இப்போ அவன் இருக்கிறான். போத்திபார் வீட்டிலே யோசேப்பு இருக்கிறான். யோசேப்போடு யார் இருந்தார்? 2ஆம் வசனம் பேர் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனான் இருந்தான். காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியாக தன் எஜமான வீட்டிலே அடிமையாக கொண்டு போகப்பட்டவன். அடிமையாக கொண்டு போகப்பட்ட யோசேப்புடன் ஆண்டவர் கூட இருந்தார். அவன் தன்னுடைய சகோதரராலே பகைக்கப்பட்டாலும் குழியிலே தள்ளப்பட்டாலும் கர்த்தர் அவனோடு இருந்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் யோசேப்பை போல நாம் பல சோதனைகளையும் பல பிரச்சனைகளையும் எதிர்கொண்டிருக்கலாம், உபத்திரங்களையும் எதிர்கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமென், ஆமென். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லாதவங்க யாரும் இல்லை. எல்லார் வாழ்க்கையிலும் என்ன இருக்குது? ஏதாவது பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து பேசினா உங்க சொந்த கதை சோக கதை அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஆனாலும் நம்முடைய வாழ்விலே தேவன் அவர் ஒரு நோக்கமுள்ளவராய் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். யோசேப்புடைய வாழ்விலும் ஒரு நோக்கம் இருந்தது. ஒருவேளை அவன் குழியிலே தள்ளப்பட்டு சகோதராலே பகைக்கப்பட்டு அவன் எகிப்துக்கு கொண்டு வரப்பட்டாலும் அங்கேயும் ஆண்டவர் அவனோடு இருந்தார். உங்களோடும் ஆண்டவர் இந்த நாட்களிலே கூட இருக்கிற ஆண்டவர். ஒருவேளை நினைக்கலாம், இந்த உபத்திரம் இன்னைக்கு எப்போ முடியும், இந்த பிரச்சனை இன்னைக்கு எப்போ முடியும், இந்த காரியங்கள் என்னை விட்டு எப்போ நீங்கும், இந்த தொல்லை எப்போது நீங்கும், இந்த வேதனை எப்போது நீங்கும், இந்த பிரச்சனை என்னை விட்டு எப்போது நீங்கும், எல்லார் வாழ்வும் இருக்கின்ற கேள்விக்குரியதுதான். ஆனாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் யார் தான் பதிலா இருக்கிறார்? ஆண்டவர் தான் பதிலா இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிற ஆண்டவர். யோசேப்புக்கும் பிரச்சனை வருது, ஆனால் தேவன் அவனை விட்டு நீங்கவில்லை. 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். தேவன் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார். யோசேப்பின் நிமித்தம் அவனுடைய எஜமான் அவன் செய்கிற எல்லா காரியங்களையும் காரிய சித்தியவனா இருக்கிறதுனால, சிறப்பாக அவன் காரியங்களை செய்கிறதுனால அவன் மேல் என்ன வைத்தான்? எஜமான் தயவு வைத்தான். அது மாத்திரமல்ல, அவன் எல்லா காரியமும் வாய்த்தது, அவன் செய்த எல்லா காரியமும் வாய்த்தது. 5ஆம் வசனம், அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அவன் முதல்ல அடிமையாக கொண்டு போகப்பட்டான், சின்ன வேலைகளை செய்ய வைக்கப்பட்டான். ஆனா இப்போ விசாரணைக்காரன், சூப்பர்வைசரா உயர்த்தப்பட்டான். எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனா இருந்தான். கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். அவன் கர்த்தருக்கு பயந்தது நிமித்தம், அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த நிமித்தம், ஆண்டவர் மீது அவன் பயபக்தியா இருந்த நிமித்தம், அவன் நிமித்தம் எகிப்தினுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நம்மையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஆண்டவர் நமக்கு பிரச்சனைகள் வரும்போதும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோமா என்று பார்க்கிற ஆண்டவர். சோதனைகள் வரும்போதும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோமா என்பதை அறிகிற ஆண்டவர். ஆனா சோதனை வரும்போது என்ன செய்கிறோம்? சோதனை வரும்போது சோர்ந்து போகிறோம். என்ன பண்றோம்? எனக்கு ஏன் தான் இந்த சோதனை, எனக்கு ஏன் தான் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வருது அப்படிதான் நினைக்கிறோம். மற்றவங்க நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் என்ன பண்றேன், கஷ்டப்படுறேன். இல்லை, உங்களுக்கு வருகிற சோதனையில ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார்.
உங்களை அவர் உயர்த்துவதற்கு விரும்புகிறார். யாக்கோபு 1:12 இப்படியாக சொல்லி வாசிக்கலாம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் என்ன என்று நீங்கள் எப்படி என்று விளங்க முடியாது ஆண்டு விரும்புகிறார்? உத்தமன் என்று. அன்பானவர்களே, சோதனை உங்களை என்னவாய் மாற்ற விரும்புகிறது? சொல்லுங்களேன், கேட்கவே இல்லை. நீங்க சொன்ன உத்தமனாக உத்தமிகளாக மாற்ற விரும்புகிறது. தேவன் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. அடுத்த வசனம் அப்படியா சொல்லுது, தேவன் நம்மை கொள்ளாகினால் சோதிக்கிறவர் அல்ல, அவர் ஒருவரையும் சோதிக்கிற தேவன் அல்ல. சோதனை வருவது நல்லது, அது நம்மை உத்தமனாக மாற்ற செய்கிறது, உண்மை உள்ளவர்களாக மாற்ற செய்கிறது. சோதனை நாம் தேவனோடு நெருங்கி இருக்க உதவி செய்கிறது. சோதனை எதுக்கு உதவி செய்கிறது? யார் கூட நெருங்கி இருக்க உதவி செய்கிறது? சொல்லுங்களேன். தேவனோடு நெருங்கி இருக்க உதவி செய்கிறது. சோதனையில் நாம் தனியாக இல்லை, சோதனையில் தேவன் உங்களோடு இருக்கிறார். வாசிக்கலாம். யோவான் 16:23. யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. எப்பவுமே ஜாலியா சந்தோஷமா இருக்கணும், இருப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு, ஆனாலும் இடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று தேவன் சொல்றார். எதை ஜெயிக்கணும்? உலகம்னா என்னங்க? என்ன நினைக்கிறீங்க? உலகம்னா நமக்கு சோதனை உலகத்திலிருந்து வருது. யார் யார் மூலமெல்லாம் வருது? எதன் மூலமெல்லாம் வருது? பாலியல் பிள்ளைகளுக்கு சொல்லல, எதன் மூலமா வருது? சோசியல் மீடியாஸ், போன், இந்த ஸ்கிரீன்ல தான் எப்போதும் நம்ம வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது. வாழ்க்கையின் பெரும்பாலான நாட்கள் எதுல தான் செலவு பண்றோம்? இதையே தேய்ச்சி என்ன பண்றோம்? எல்லா ரேகையும் இதுலயே தேய்ச்சி போகுது. அப்புறம் எங்க நம்ம நல்லா இருக்குது இல்ல? நிறைய நேரத்தை இதுல தான் செலவு பண்றோம். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்ல எனக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ், எனக்கு எத்தனை லைக்கு. நம்முடைய உபத்திரங்கள் எதனால வருதுன்னா, எதனால வருது? தம்பி, அக்கா, தங்கச்சி, அண்ணன், பின்னாடி இருக்கிற பெரியவர்கள்லாம் பிரச்சனையே இல்லை. அவங்களாம் இந்த போனுக்கு இல்லை. பெரிய போன், பெரிய ஸ்கிரீன், சீரியல், சிறகடிக்க ஆசை. எதுக்கு ஆசை? பைபிள் படிக்க ஆசை இல்லை. அந்த ஆசைலாம் எங்கதான் போகுது? செலவாகுது. சொல்லுங்க, அதுலதான் செலவாகும். அநேகர் நம்முடைய நேரங்களை நாம் என்ன பண்றோம்? நாம் நேரங்களை ஆண்டவரோடு செலவில்லாதபடி நேரங்களை நாம், வாய்ப்புகளை நாம் குறைத்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு கிடைக்கப்படுகிற நல்ல நேரங்களை ஆண்டவரோடு செலவிடாதபடி நம்ம உலகத்திலே என்ன பண்றோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே நேரம் செலவு பண்ணி கொண்டிருக்கிறோம். உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? சத்தமா சொல்லுங்களேன். உலகத்தில் உங்களுக்கு, இந்த உலகத்துல வாழ்ற உங்களுக்கு ஓத்தணும்னு சொல்ல, உலகத்தில் நீங்க அன்பு கூறுகிற உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? அதனால உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் என்ன பண்ணாதீங்க? சத்தமா சொல்லுங்க. அன்பு எங்க அன்பு கூறாம இருக்குது? எனக்கு 8 மணி ஆனா சீரியல் ஞாபகம் வந்துருதே. குடிக்கிறவனுக்கு கை அப்படியே தள்ளாடுற மாதிரி என்னால என்ன பார்க்காம இருக்க முடியல, சீரியல் பார்க்காம இருக்க முடியல, வாலிப பிள்ளைகளுக்கு போன நோண்டாம இருக்க முடியல. நாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு இருக்க விரும்புகிறார். ஆனா நாம் அவரோடு இருக்க விடாதபடி இப்படிப்பட்ட காரியங்கள், உலகத்தின் காரியங்கள் நம்மை தடுக்கிறதே.
ஆண்டவர் உங்களோடு இருக்க விரும்புகிறாரே, அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரே, இந்த உலகத்தின் காரியத்திலிருந்து வேறு பிரித்து இருக்கிறாரே, உங்களுக்கும் உலகத்தில் உள்ளவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ண விரும்புகிறாரே. வித்தியாசத்தை காண்பிக்கிறோமா? சோதனைகளில் விழுந்து போகிறோமே, சோதனைகளில் நாம் நம்மை சிக்க வைத்துக் கொள்கிறோமே. யாக்கோபு 1:13-14 வாசிங்களேன். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் எதனால் சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் இதான் முக்கியம். சொல்லுங்க பார்க்கலாம். அவனவன் தன் தன் சுயேட்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவனவன் செல்போன், சோசியல் மீடியாஸ் இதனாலே இழுப்புண்டு சுயேட்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். அவனவன் சீரியல்னாலே தேவையில்லாத காரியங்களினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். ஆனாலும் தேவன் உங்களோடு இருக்கிறார். ஏன்? உங்கள் மீது அவர் என்ன பண்ணிட்டாரு? அளவு கடந்த அன்பை வைத்து விட்டார். என் மகனே, என் மகளே என்று உங்களை அழைத்து தெரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பை வைத்து விட்டார். அவர் உங்களை நேசிக்கிறார். அந்த சோதனை மட்டும் உங்களோடு இருக்க விரும்புகிறார், ஜெயிக்க விரும்புகிறார். நீங்கள் அந்த சோதனையை ஜெயிக்க அவர் விரும்புகிறார். ஆனா நான் என்ன செய்து கொண்டிருக்கேன்? ஜெயிக்க உங்களால முடியும், ஜெயிக்க உங்களால முடியும். எதற்கு நேரம் கொடுத்தா? ஆண்டவருக்கு நேரம் கொடுத்தா. தேவன் நம்மிடத்துல சோதனையில் ஜெயிக்க 2 காரியங்களை நாம் செய்ய விரும்புகிறார். ஒன்று வேத வசனம், வேத வசனத்தை நாம் வாசிக்க விரும்புகிறார். இன்னொன்று நாம் அவரோடு ஜபத்திலே நேரம் செலவு பண்ண விரும்புகிறார். யோசிப்பு அதுதான் செய்யும். அவனுக்கு எத்தனையோ காரியங்கள் அவனுக்கு சோதனையா வந்துச்சு. முக்கியமா இந்த போத்திபார் வீட்டுல தேடி வந்துச்சு. எது தேடி வந்துச்சு? சொல்லுங்களேன், எது தேடி வந்துச்சு? அவன் வயசுல அவனுக்குரிய அந்த இச்சை தேடி வந்துச்சு. ஆனா அந்த இச்சையை அவன் எரிந்து விட்டு ஓடினான். வாசிங்க அந்த வசனத்தை. என்னிடம் பெரியவன் இல்லை, நீ அவனுடைய மனைவியா இருக்கிறபடினாலே உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? எனக்கு இந்த வீட்டுல எல்லா உண்மையும் எனக்கு இருந்தாலும் உன்னை தவிர வேற எதையும் என்னுடைய எஜமான் எனக்கு என்ன பண்ண விலக்கி வைக்கவில்லை. அதனால நான் இப்படிப்பட்ட பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தன்னுடைய தான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸையும் விலக்கி விட்டு ஓடினான். இல்ல, இன்னைக்கு பாவம் செய்வது ரொம்ப ஈஸி. பாவம் செய்வது, ஆனா பரிசுத்தமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. இல்ல, பரிசுத்தமா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. பரிசுத்தமா இருக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. பாவம் செய்கிறது எவ்வளவு ஈஸியோ அதே போல பரிசுத்தமா இருக்கிறதும் ரொம்ப ஈஸி தான். அதுக்கு உதவி செய்வது வேத வார்த்தை. அதுக்கு உதவி செய்வது வேத வார்த்தை. நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு ஒரு வார்த்தையை என் இருதயத்தில். அதுக்குதான் இந்த VBS. சிறு பிள்ளைகள் அவனுடைய வாழ்வில் வளரும்படியாக அவர்களுக்குள் வேத வசனத்தை கற்றுக் கொடுப்பது இந்த VBS. இந்த வசனம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்களும் என்ன பண்ணுங்க? யோசிப்பு போல சோதனையை நீங்க ஜெயிப்பீங்க. சோதனையை நீங்க விட்டு நீங்க விலகுவீங்க.
சோதனை உங்களுக்கு பெருசா தெரியாது. ஆனால் இன்றைக்கு நான் தேவனோடு இல்லாவிட்டால் ஆண்டவரோடு நாம் அவருடைய பிரியமாய் நாம் வாழாவிட்டால் சோதனையை நாம் தப்பிக்க முடியாது. சோதனை நாம் விழுந்து கொள்வோம். அன்பானவர்களே, சோதனையை ஜெயிக்க ஆண்டவர் விரும்புகிறார். சோதனையை ஜெயிப்பதற்கு அவர் என்ன கொடுத்திருக்கார்? நமக்கு தப்பித்துக் கொள்ள முடியாத போக்கை நமக்கு தந்திருக்கிறார். தப்பித்துக் கொள்ள முடியாத போக்கு எது? இந்த வேத வசனம், ஜெபம் தான். வேத வசனம், ஜெபம் மட்டுமே நான் சோதனையிலிருந்து, பாவத்திலிருந்து, நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிக்க செய்யும். உபத்திரவிலிருந்து என்னை விடுவிக்க செய்யும். வேத வசனம், ஜெபம் மட்டும்தான். இன்றைக்கு எதுக்கு நான் நேரம் கொடுக்குறேன்னா, நேரம் இல்லையே, சிறைகடிக்க மட்டும்தான் ஆசையா இருக்குது. வேதவசனம் வாசிக்க ஆசை இல்லை. டிவி பார்க்கறது தான் நேரம் இருக்குது. வேதம் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, ஜாப் பண்ணுறதுக்கு ரொம்ப பிஸியா இருக்கு. எனக்கு பிஸி, எனக்கு நேரமே இல்லை. வேலையை விட்டு வந்தா கொஞ்ச நேரம் ஏதோ ரிலாக்ஸ் பார்க்குறேன், அதுக்கப்புறம் அப்படியே தான் இல்லை. இன்னைக்கு நிறைய நேரம் இல்லை, நம்ம பிஸின்றோம். ஆனால் நம்ம வேத வசனத்தில் நம்ம நேரம் கொடுக்கணுமா? அன்பானவர்களே, பெரியவர்களே, பெற்றோர்களே, வாழ்க்கைகளே, இன்னைக்கு நாம் சோதனையிலிருந்து தப்ப வேண்டும். யோசேப்பை போல சோதனையிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். யோசேப்போடு கர்த்தர் இருந்ததற்கு காரணம், அவன் சோதனையை ஜெயித்தான். சோதனையை நீங்களும் ஜெயிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களாலையும் ஜெயிக்க முடியும். யோவான் 1:15 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். இந்த வார்த்தை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எது கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவரே, நான் லைஃப்ல சாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஆண்டவரே, அதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த வார்த்தைகள் எனக்கு இடத்துல இருக்கணும். ஆண்டுக்கு பிரியமானபடி என் வாழ்க்கை மாறணும். அப்படி இருந்தால் நான் நினைக்கிற காரியங்களை ஆண்டவர் எனக்கு வாய்க்க செய்வார், நிச்சயம் செய்வார். என்றால் அவர் நம்ம கிட்ட விரும்புகிற அதுதான். என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஆண்டவர். ஆனால் ஆசீர்வதிப்பதற்கு இந்த வார்த்தை தான் காரணம். இந்த வார்த்தை தான் எனக்கு ஆசீர்வாதம். இந்த வார்த்தை தான் எனக்கு எல்லாம். இந்த வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடம் நிறுத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும். சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் போக்கு ஆண்டவருக்கு கொடுத்திருக்க வார்த்தை. எப்படியா நான் இருக்கிறோம்? கடைசியா யோசேப்புக்கு கிடைத்த கிருபை. யோசேப்புக்கு கிடைத்த கிருபை 39ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 21 23 கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தன்னுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தரோ யோசேப்போடு எங்கெங்கெல்லாம் இருந்தார்? அவன் வீட்டுல அவங்க அப்பாவோடு இருக்கும்போது இருந்தார். அதுக்கப்புறம் சகோதரர்கள் பழைத்தார்கள். எங்க போட்டாங்க? குழியில் போட்டாங்க. அங்க இருந்ததுனால்தான் இஸ்மவேலர்கள் வந்து அவங்க என்ன பண்ணாங்க? அவனை தூக்கி அவனை பாதுகாத்தாங்க. அங்கிருந்து போத்திபார் வீட்டுல இருந்தான். அங்க யோசேப்பு போத்திபார் வீட்டுல இருக்கும்போது கர்த்தர் கூட இருந்தாரு. இப்ப போத்திபார் வீட்டுல ஒரு சோதனை வரும்போது அவனோடு இருந்து இப்ப எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையில் இருக்கிறாரு. சிறைச்சாலையில யார் இருக்கிறார் கூட? ஒருவேளை நினைக்கலாம், என் உபத்திரவத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுடைய உபத்திரவத்தின் மத்தியிலும், உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியிலும், உங்களுடைய சோதனைகள் மத்தியிலும், உங்களுடைய எல்லா கஷ்டங்கள் மத்தியிலும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் அதிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க விரும்புகிறார். சிறைச்சாலையிலே யோசேப்போடு கர்த்தர் இருந்து அந்த சிறைச்சாலை தலைவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? தயவு கொடுத்து அவன் சிறைச்சாலைக்காரன் அங்க அவன் என்ன பண்றாரு? உயர்த்தினரை பார்க்கிறோம். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவருக்கும் யோசேப்பின் கையில் கொடுத்தான். இப்போ அந்த இடத்துலயும் உயர்வை தருகிறார். அந்த இடத்துல அந்த சிறைச்சாலை இருக்கிற சிறை மக்களுக்கும் தலைவனா இருந்தான். அங்க அவன் செய்த எல்லா காரியமும் வாய்க்கப்பட்டது இல்ல.
கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலே அவன் எதை செய்தானோ கர்த்தர் அதை கர்த்தர் வாய்க்கப்படினாலே அவன் வாசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலைக்காரன் என்ன பண்ணல, விசாரிக்கவில்லை. ஏனென்றால் அங்கேயும் அவன் உத்தமனாயிருந்தான். அன்பானவர்களே, நாம் அவருடைய பிள்ளைகளாய் அவரோடு இருந்தால் நாம் உத்தமனாய் இருப்போம். ஆண்டவர் விட்டு விலகினால் எப்படி இருப்போம்? உண்மையற்றவர்களாக இருப்போம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை சிறப்படுத்தி எதிலிருந்து விலக்கி காப்பார்? அவர் உண்மை உள்ளவர். ஒருவேளை நீங்க நான் உண்மையற்றவர்களா இருந்தாலும் தேவன் உண்மை உள்ளவர். அவர் என்றைக்கும் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவராக இருந்து எதிலிருந்து உங்களை விலக்கி காப்பார்? தீமையிலின்றும் சோதனையிலின்றும் பிரச்சனைகளிலிருந்தும் விலக்கி காப்பார். ஆனால் தேவனுடைய இடத்தில் நான் அவரோடு இருக்கிறேன். I am with God. He was truthful and was with me. அவர் உண்மையுள்ளவராக இருந்து என் கூட எப்போதும் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா நான் உண்மையற்றவனாய் சில நேரங்களில் இருக்கிறதுனாலே அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையா இருக்கிறது. இன்றைக்கு நாம் எப்படியா இருக்கிறோம்? நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதம் நம்மை குறித்து தெளிவாய் சொல்கிறது. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டார் என்று உன் பேரில், ஆண்டவர் பேரில் இருக்கிற அன்பை நம்ம என்ன பண்ணிட்டோம்? அவர் விட்டு இருந்த உறவுகளை விட்டு என்ன பண்ணிட்டோம்? விலகி போய் கொண்டிருக்கிறோம். எதனால? உலகத்தில் இருக்கின்ற காரியங்களினால, உலகத்தில் இருக்கின்ற இச்சைகளினால, உலகத்தில் இருக்கின்ற கவலைகளினாலும் மயக்கத்தினாலும் விட்டு பிரிந்து கொண்டே இருக்கிறோம். அவரை நினைப்பது அவருடைய வார்த்தை. அவரோடு இணங்கி இருப்பதற்கு அவருடைய அன்பிலே நாம் இணைத்திருக்க வேண்டும். அவருடைய அன்பு நம்மை அவரோடு இணைக்க விரும்புகிறது. அவருடைய வார்த்தை அவரோடு இணைக்க விரும்புகிறது. இதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வேத வசனத்திற்கும் சத்தியத்திற்கும் ஜபத்திற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? நம்ம தவறாக செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆலயத்துக்கு தவறாக வந்து விடுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஆலயத்துக்கு வந்து விடுகிறோம். ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் அதோடு முடிந்து விடுகிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமா? நெருங்கி இருக்கிறோமா? தனிப்பட்ட வாழ்விலே இஷ்டம் போல வாழ்ந்துவிட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. யோசேப்பு அவன் உண்மையுள்ளவனா இருந்து உத்தமனா இருந்து அவன் தேவனுக்கு கீழ்ப்படுத்தினாலே எப்பொழுதும் தேவன் அவனோடு இருந்தார். எல்லா வேளையிலும் ஆண்டவர் அவனோடு இருந்தார். எந்த சூழலிலும் யோசேப்பை விட்டு தேவன் என்ன பண்ண பின்வாங்கவே இல்லை. உபத்திரவத்திலே கடந்து சென்றாலும் கர்த்தர் அவனை எகிப்துக்கு அதிகாரியாய் உயர்த்தினார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உயர்த்த விரும்புகிறார். ஆனால் நான் அவரோடு நிலைத்திருக்கிறேனா? அவருடைய உறவில நான் நிலைத்திருக்கிறேனா? அவருடைய அன்புல நான் நிலைத்திருக்கிறோமா? ஆதியாகமம் ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஒன்பதாம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு நன்மையாக முடிவு பண்ணினார். அவனை உயர்த்தி எகிப்திலே அவனை உயர்த்தி பஞ்ச காலத்திலே இஸ்ரவேலர்கள் மாத்திரமல்ல எகிப்திய மக்களையும் பாதுகாத்து எல்லாரையும் உயிரோடே காக்கும்படியாக
ஒரு உன்னத திட்டத்திலே யோசேப்பை உயர்த்தினார். உங்கள் மேலும் அந்த உன்னத திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்கள் மூலமாக நம்முடைய தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும். இங்கே இருக்கின்ற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மூலமாக, ஜபத்தின் மூலமாக நம்முடைய தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு நாம் எப்படி இருக்கணும்? யோசேப்பு போல நாம் தேவனோடு இருக்க வேண்டும். நாம் தேவனோடு இருந்தால் எப்படி யோசேப்பை கொண்டு எகிப்து தேசம் முழுவதையும் ஆண்டவர் பாதுகாத்தாரோ, அதே போல உங்களை கொண்டு ஆண்டவர் நம் தேசத்தை பாதுகாக்க வல்லவர். இன்றைக்கு நாம் கரத்தில் ஆண்டவர் இந்த தேசத்தை கொடுத்திருக்கிறார். நாம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறோமா, இல்லை விட்டு விலகி இருக்கிறோமா? இது கடைசி காலம். இந்த கடைசி நாட்களிலே தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக இருந்து நாம் எல்லாவற்றிலும் உயர்ந்திருப்போம். முக்கியமாக நித்திய ஜீவனை அடைமுறையாக ஒன்று கொடுக்கிறார். வெளிப்படுத்துவது 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 11-12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அன்பானவர்களே, அவருடைய வருகை சமீபம். அவருடைய வருகை நாட்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் டிவியில பார்க்கிறோம். தேசத்துக்கு விரோதமாய் தேசம் உண்டாயிருக்கிறது, கொள்ளை நோய்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது, அங்கங்கே பஞ்சங்களும் பூமி எதிர்ச்சிகளும் உண்டாகி கொண்டிருக்கிறது. இது வருகைக்கு அடையாளம். இந்த வருகையிலே நீங்கள் கைவிடப்படாதபடி இருக்க வேண்டும் என்றால் நான் யார் கூட இருக்கணும்? தேவனோடு இருக்க வேண்டும். தேவனோடு இருக்க வேண்டும். இதோ சீக்கிரத்தில் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. நான் அவரோடு செல்ல நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறோமா? நான் அவரோடு செல்ல தகுதி உள்ளவனாக இருக்கிறோமா? கண்கள் மூடி ஜெபிக்கணும். அன்பானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே வேதம் சொல்கிறது, நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாட்கள் பொல்லாத நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொல்லாத நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொல்லாத நாட்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் மீது அன்பில்லாத ஒரு நாட்களிலே இருக்கின்றோம். மனிதாமற்ற ஒரு சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அன்பில்லை, சுபாவ அன்பில்லை. ஜனத்திற்கு விரோதமாக ஜனம் உருவாகி கொண்டிருக்கிறது. தேசம் அழிக்கப்படுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. தேசம் அழிக்கப்படுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. நீங்கள் நான் அழியாதபடிக்கு நாம் காக்கப்பட வேண்டும் என்றால் தேவனோடு நீங்கள் இருக்க வேண்டும். யோசேப்போடு கர்த்தர் இருந்தது போல உங்களோடும் கர்த்தர் இருக்க விரும்புகிறார், காக்க விரும்புகிறார். உங்களை தேவனுடைய ராஜ்யத்திலே காணப்பட விரும்புகிறார். காணப்படுவோமா, இல்லை கைவிடப்படுவோமா? நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, உங்களுடைய வருகையிலே நாங்கள் காணப்படுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் வருகிறீர்கள். ஆண்டவரை நாங்கள் அர்ப்பணிப்போம் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறோம். ராஜா வருகிறார், ஒன்று கலந்திட வேண்டும்.
அவர் சேனைகளோடு வருகிறார். அவருக்கு எதிர்கொண்டு செல்ல ஆயத்தமா இருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் அவரோடு இருந்தால் பரலோகத்திலே நாம் அவரோடு காணப்படுவோம். இந்த உலகத்திலே நாம் அவரை விட்டுவிட்டால், இந்த உலகத்தில் நாம் தேவனோடு இருப்பதை விட்டுவிட்டால் இந்த உலகத்திலேயே நாம் கைவிடப்படுவோம். ஆண்டவரே, இந்த வருகையை என்று சேர்த்துக் கொள்கிறோம். அதற்கு நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் எங்கள் நேரங்களை ஞானமாய் ஓடு செலவு பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கள். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களோடு இருக்க விரும்புகிற தேவன் ஆண்டவரே, அதற்காகவே எங்களை உருவாக்கினீர் ராஜா. எங்களோடு பேசவும், எங்களோடு உலாவும், எங்களை ஆசீர்வதிக்கவும், ஆண்டவரே உம்மோடு காணப்படவும் எங்களை விரும்புகிறீர் ராஜா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டணும். நீர் விரும்புகிற காரியங்களை செய்வதாக இருக்க உதவி செய்யுங்க அப்பா. உடைய வேற வார்த்தையிலும் உடைய ஜபத்திலும் நாங்கள் கருத்திருக்கிறா இருக்க உதவி செய்யுங்க. உமக்கு நேரம் செலவு பண்ண உதவி செய்யுங்க. யோசேப்பை போல எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்திலே ஆண்டவரே அப்பா உண்மையுள்ளவர்களாய் இருந்து பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ்ந்து நாங்கள் ஆண்டவரே நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்களை ஆசீர்வதிங்க. எங்களை முழுவதுமாக கணக்கு காண்பிக்கும் கனம் துதி மகிமை யாவும் செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்று நல்ல பிதாவே.